வணக்கம், வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் உயர என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறேன்னா, லாஸ்ட் வீக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு காமிச்சேன் இல்லையா, அதாவது பட்டாணி சாதம் செஞ்சு காமிச்சிருந்தேன். இன்றைக்கும் அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி ஈஸியான முறையில் டேஸ்டியாக குயிக்காக செய்யலான்றது தான் நான் செஞ்சு காட்டுறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி பூண்டு ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். அதாவது பூண்டில் சாதம், ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். அதை எப்படி ஈஸியாக செய்யணுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாமா. 50 கிராம் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். நார்மல் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் சைஸ் தக்காளி 2, 3 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை, மல்லி இலை, மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, 1 பவுல் சாதம், வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பூண்டு சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சும்மா 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 பொருளை நம்ம வதக்கி மிக்சியில் போடணும். அது என்னென்ன பொருள்னா, எடுத்து வச்சிருக்க பூண்டு, காஞ்ச மிளகாய், மிளகு, கருவேப்பிலை, இந்த 4ஐயும் நான் வதக்க போகிறேன். சரிங்களா? இந்த ஓரத்தில் மிளகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இது நல்ல கோல்டன் கலரில் வதக்கிட்டு நம்ம ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த பக்குவத்தில் நம்ம வதக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுவேன். இது ஆறினோடனே மிக்சியில் ஒரு பேஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ பூண்டு சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது பூண்டு சாதம்ன்றதுனால கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் விடுறேன். நல்லாயிருக்கும். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டேன், ஜீரகம், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. கடுகு உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை பொரிஞ்சிட்டு நான் வெங்காயம் போட்டுருந்தேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். இதில் வெங்காயம் போட்டிருக்குங்க. இது வதங்குற கேப்பில் நான் இந்த வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, பூண்டு, மிளகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இதை மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப நைஸாக பேஸ்ட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் குறைன்னு அரைச்சாலும் போதும். அவ்வளோதாங்க. வெங்காயம் வதங்கிடுது. இப்போ நான் தக்காளி போட்டுடுறேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிடுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பூண்டு, மிளகு, அந்த பேஸ்ட் இதில் போட்டுடலாம். இப்போ பூண்டு சாதம் நம்ம முழுசாகவே பூண்டை போட்டு கூட செய்யலாம். ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூண்டெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு சாதத்தை மட்டும் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு குழந்தைங்க உடம்புக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பூண்டு போட்டோம்னா இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணி ரைஸ் பண்ணி கொடுக்குறது அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. அதனால இந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.
இது ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லைங்க, ஏற்கனவே நம்ம வதக்கி மிக்சியில் போட்டது தான். இப்போ நம்ம ரைஸை போட்டுடலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் போட்டிருக்க அளவு எல்லாமே இந்த பவுலுக்கு ஒரு பவுல் சாதம். சாதத்துக்கு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாங்க. ஏன்னா நான் வந்து சாதம் உப்பு போட்டு தான் நான் வடிப்பேன். ஸோ எனக்கு உப்பு தேவைப்படாது. நீங்கள் உப்பு போடுற பழக்கம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சாதம் போடும்போது உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாமே ஒரு 10 நிமிஷம் ரெசிபி தான் பாருங்கள். சாதம் மட்டும் வெடித்து ரெடியாக இருந்ததுன்னா போதும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நாங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வின்டர் சீசனில் எங்கே பாரு சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரைஸை வச்சு நீங்கள் சாப்பிட்றது அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா நம்ம மிளகு அது சளிக்கு ரொம்ப நல்லது, பூண்டு அதுவும் ரொம்ப நல்லது, ஜீரகம் இது எல்லாமே மருத்துவ குணமுள்ள ஒரு ரைஸ்ன்னு தான் சொல்லலாம். ஈஸியான முறையில் உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் சொல்லணும். அவ்வளோதான், பூண்டு சாதம் ரெடி. நம்ம ஃபைனலாக மல்லியில் போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். இதே அளவோட இந்த பவுல் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உங்கள் வீட்டுக்கு தேவையோ அதுக்கு நீங்கள் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. பார்க்கவும் அழகாக இருக்குது, வாசனையும் சூப்பராக இருக்குது, ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது. இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற ரெசிபிங்கிறது ஸ்கூல் தான் நம்ம பூண்டு நல்லா பிள்ளைங்களாம் ஒதுக்கி வச்சுருவாங்கல்ல, இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். பூண்டு வயிற்றுக்குள்ளே போயிடும், மிளகு சீரகம் எல்லாம் போய் சேர்ந்து இந்த வின்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த சளி, காய்ச்சல், இருமலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிபி. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைபாண்டி, ஃப்ரெண்ட் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.